இன்னைக்கு நம்ம குட் மார்னிங் தமிழா நிகழ்ச்சியோட தினம் ஒரு விஐபி பகுதியில் காணொலி காட்சி வாயிலாக நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய விஐபி யாருன்னா அதிமுகவோட மூத்த தலைவர்களில் ஒருவர், முன்னாள் சட்டமன்ற சபாநாயகர், 5 முறை அதிமுக எம்எல்ஏவாக ராயபுரம் தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர், நிதி, மின்சாரம், மீன்வளம், தகவல் தொழில்நுட்பம் போன்ற பல்வேறு துறைகளில் அமைச்சர் பதவி வகித்து நீண்ட அரசியல் அனுபவம் கொண்ட பெருமைக்குரிய திரு டி ஜெயக்குமார் அவர்கள். வணக்கம் சார். நியூஸ் தமிழோட தினமொரு விஐபி நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இன்னைக்கு கெஸ்ட் நீங்க தான் அப்படின்னு தெரிஞ்சதுமே எனக்கு தனிப்பட்ட முறையில் மகிழ்ச்சியும் பெருமையும். நம்ம ஏரியா தலைவரை வந்து இன்டர்வியூ பண்ண போறோம் அப்படின்னு. அப்புறம் சார், இன்னைக்கான உடற்பயிற்சி எல்லாம் முடிச்சிட்டிங்களா? உங்களோட பெட் டாக் ஃப்ளஷ் தானே, உடற்பயிற்சி எல்லாம் முடிச்சாச்சா? என்ன மாதிரி பயிற்சிகள் எல்லாம் மேற்கொள்றீங்க? முதல்ல உங்களுக்கு வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். ஒன்று. ரெண்டாவது வந்து இப்போ நம்ம ஏரியா அந்த தலைவர்னு சொல்லும்போது எனக்கு வந்து பெரிய மகிழ்ச்சி. ஏன்னா நம்ம ஏரியான்னு சொல்லும்போதே வந்து ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் எனக்கு. ரெண்டாவது, இன்னைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமையில பொதுவாக பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அதாவது ஏர்லி டு பெட் அண்ட் ஏர்லி டு ரைஸ், லேட் இன் த நைட் லேட் இன் த மார்னிங். அதாவது சீக்கிரமாக படுத்து சீக்கிரமாக இருந்துறது உடல் ஆரோக்கியத்துக்கு நல்லது. ஆனால் எங்களை மாதிரி பப்ளிக் லைஃப்பில் இருக்கிறவங்களுக்கு அது முடியாது. அதனால் கிட்டத்தட்ட 22 நிகழ்ச்சி, 23 நிகழ்ச்சி, சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, இது எல்லா மாவட்டங்களும் சுற்றிட்டு நல்லது கெட்டது அதே போல் எல்லா நிகழ்ச்சியிலும் கட்சி நிகழ்ச்சி கலந்துட்டு 1 மணி 2 மணி வந்து படுக்கும்போது 5 மணிக்கு எழுத முடியாது, 6 மணிக்கு எழுத முடியாது, 7 மணிக்கு முடியாது. அதனால் எப்போதுமே நான் 2 பிரின்சிபல் வச்சுருக்கேன். அதாவது வந்து வேலை பளு வந்து குறைவாக இருக்கிற நாட்களில் வந்து ஒரு 12 மணி அளவில் தூங்கிட்டேன்னா கரெக்டாக காலைல வந்து ஒரு 6:30 மணிக்கு எழுந்துருவேன். வேலை பளு கூடுதல், அதாவது ஒர்க்லோடு, அதாவது ஒரு பிஸி ஷெடியூல், அதாவது ஒரு பப்ளிக் லைஃப்பில் வந்து அதிக ப்ரோக்ராம்ஸ் இருக்கும்போது லேட் இந்த நைட், அதாவது வந்து ஒரு 1 மணி 1:30 மணி படுத்தேன்னா கிட்டத்தட்ட 1:30 2 படுத்தேன்னா கிட்டத்தட்ட 8:30 9 கூட ஆகும். ஆனால் சண்டே கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கிற நாள். ஆனால் உங்கள் ப்ரோக்ராமால் இன்றைக்கி நான் வந்து சீக்கிரம் எழுந்துட்டேன், அது ஒன்று. ஆனால் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா எவ்வளோ சீக்கிரம் எழுந்தாலும் சரி ஒரு கிட்டத்தட்ட அரை மணி நேரம் வந்து ஒரு நடைபயிற்சி. எனக்கு வந்து ஸ்விம்மிங் வந்து ஒரு அலாதி பிரியம்னா, காசிமேடில் வந்து நான் பிறந்து வளர்ந்தது. அங்கே கடற்கரை வந்து அப்போ வந்து ஃபிஷிங் ஹார்பர் கிடையாது. கடற்கரை வந்து அது கடலில் நீந்துறதுன்றது, நண்பர்களோடு நீந்துறது அவ்வளோ அலாதி சுகம். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அது வந்து ஆக்சுவலாக வந்து இப்போ வந்து அங்கே ஃபிஷிங் ஹார்பராக வந்துடுச்சு, கடற்கரையிலையும் நீந்த முடியல. அது ஒரு பெரிய கவலை. ஆனாலும் இருந்தாலும் பாருங்கள், அந்த மூச்சு பயிற்சி அதே போல் நடைப்பயிற்சி அது வந்து தொடர்ச்சியாக வந்து நான் வந்து பண்ணிகிட்ருக்கிறேன். ஆரோக்கியத்தில் நான் வந்து ஜிம், அதாவது ஆரம்ப காலத்தில் வந்து காலேஜ் டைம்லேயும் சரி ஸ்கூல் டைம்லேயும் சரி ஒரு ஜிம் போய் அதை வந்து பாடி வந்து மெயின்டைன் பண்ணிட்டு டயட்லேயும் அதே போல் வந்து எல்லா விஷயங்கள்லேயும் வந்து கொஞ்சம் வந்து ஹெல்த் கான்சியஸ்ன்ற அடிப்படையில் அதை மெயின்டைன் பண்ணிட்டு போகிறேன். அதனால் இன்றைக்கும் சரி உங்களால் சீக்கிரம் எழுந்துட்டதுனால கொஞ்சம் நடைப்பயிற்சி மூச்சு பயிற்சி பண்ணிவிட்டு இப்போ உங்கள் முன்னாடி மூச்சு விட்டுட்ருக்கேன் நான். சரிங்க சார். உங்ககிட்ட எப்போவாவது பேசும்போது இந்த ஒரு கேள்வியை கண்டிப்பாக கேட்கணும் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். நீங்கள் பாக்ஸிங் பண்ணுவீங்கன்னு தெரியும், பல்வேறு தருணங்களில் செய்திகளில் பார்த்துருக்கேன். நீங்கள் வந்து ஃபுட்பால் விளையாடுவீங்க, அதிகமாக பார்த்துட்டு வந்து நீங்கள் கிரிக்கெட் விளையாடுறது தான். பிளேயர்ஸ்க்கே நீங்கள் வந்து டஃப் கொடுப்பீங்க, சிக்ஸஸாக இருக்கும், ஹெலிகாப்டர் ஷாட்ஸாக இருக்கும், பயங்கரமாக இருக்கும். ஸோ எப்படி விளையாட்டில் இப்போவும் அது மேலே ஆர்வம் உங்களுக்கு இருக்குது? இல்லை, கண்டிப்பாக என்னை பொறுத்தவரை வந்து அதாவது 6 வயதில் என்ன ஒரு அந்த விளையாட்டில் வந்து அந்த ஆர்வம் வந்ததோ, இன்றைக்கி 60 தாண்டினா கூட அதே அந்த ஒரு உந்துதல் கண்டிப்பாக இருக்குது. இன்றைக்கும் வந்து நான் வந்து வட சென்னையிலேயோ இல்லை எங்கே தமிழ்நாட்டில் எந்த ஒரு மூலையில் போனாலும் பிள்ளைங்க கிரிக்கெட் விளாட்னா எனக்கு உடனே கார் விட்டு இறங்கி உடனே நான் வந்து பேட்டை பிடிச்சி அடிப்பேன். ஆனால் நான் அடிக்கிறதெல்லாம் சிக்ஸராக தான் அடிக்கும். ஏன்னா உங்கள் டீம் இருக்கும் இல்லையா, கிரிக்கெட் டீம், உங்கள் ஆஃபீஸில் நியூஸ் தமிழில் வந்து கிரிக்கெட் விளையாடுறப்பாங்க, என்னோட வந்து விளையாட சொல்லுங்கள். அதாவது அவங்க போல் பண்ணிட்டோம், நான் அடிக்கிறேன், கண்டிப்பாக சிக்ஸர் போகும். அது மட்டும் என்னால் வந்து ஷுவராக வந்து சொல்ல முடியும். ஆஸ்திரேலியன் டீமே வீழ்த்தினாள் நான் கிட்டத்தட்ட வந்து அப்போ வந்து சிஎம் கோப்பைன்னு சொல்லிட்டு அம்மா வந்து முதலமைச்சர் அந்த காலத்தில். அப்போ வந்து ஒரு டீம் வந்து நான் அதே போல் நம்முடைய ஹிந்துவில் வந்து ஹிந்துனுடைய ராம, அப்புறம் ஒரு ஓய்வு பெற்றிருக்க ஐஎஸ் ராஜகோபால், அது நடிகர் மாதவனி, நாங்களாம் ஒரு டீம். அந்த டீம் வந்து ஆஸ்திரேலியா எடுத்து போட்டிட்டு அதில் வெற்றி பெற்று அது மேன் ஆஃப் த மேட்சை நான் தான் வாங்கினேன். அதாவது அந்த கேப்டனையும் வீழ்த்தி விட்டேன், அது ஒரு பெரிய விஷயம். அது மாதிரி கிரிக்கெட், கபடி, ஹாக்கி, வாலிபால், ஃபுட்பால், ஸ்விம்மிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா
ஃப்ரீ ஸ்டைல், பேக் ஸ்ட்ரோக், பட்டர்ஃப்ளை ஸ்ட்ரோக், அப்புறம் வந்து இந்த மாதிரி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து அத்துப்படி எனக்கு. அன்றைக்கி ஸ்கூல் லைஃப்லேயே காலேஜ் லைஃப்லையும் சரி, நார்த் மெட்ராஸ் தான் வந்து அந்த அதாவது சாம்பியன்ஷிப் அடிக்கிறதுல ஒன் ஆஃப் த மெயின் அப்படின்னா நாங்களும் எல்லாம் ஒரு காரணம், நானும் ஒரு காரணம். ஸோ இன்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபிசிக்கை மெயின்டைன் பண்ணுறேன்னா அது ஒரு அன்னைக்கு பண்ண ஒரு எக்ஸசைஸும் வந்து ஒரு பெரிய காரணம் வந்தது. அதை வந்து மெயின்டைன் பண்ணிட்டு போகணும். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி நான் மெயின்டைன் பண்ணிட்டு போகிறேன். ஸோ அதுவும் வந்து ஒரு ஹெல்த்தை நம்ம வந்து பாதுகாக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. ரைட். நீங்கள் உங்களோட டயட் பற்றி சொல்லியிருந்தீங்க இல்லையா? நீங்கள் பிறந்து வளர்ந்தது எல்லாமே ராயபுரம் பகுதி, கடலோர பகுதி, மீன்வளத்துறை அமைச்சராகவும் இருந்திருக்கீங்க. அப்போ உங்களோட டெய்லி டயட்டில் மீன் இருக்குமா? கண்டிப்பாக. இது என்ன அது டவுட்? இது 100% மீனை மாதிரி ஒரு நல்ல உணவு உலகத்திலே கிடையாது. அதாவது செலினியம் சொல்லிட்டு ரேர் மினரல் இருக்குது, பெஸ்ட்டு புரோட்டீன் இருக்குது, அதே போல் மினரல்ஸ் இருக்குது. தினந்தோறும் மீன் சாப்பிட்றவங்க பொதுவாக அவங்களுக்கு வந்து கார்டியாக் ப்ராப்ளம் வராது, அதே போன்று கண் பிரச்சனை வராது. இது ரெண்டுமே வந்து கேரண்டி. இன்றைக்கி நான் வந்து கண்ணாடி போட்டிருக்கேன். நான் வந்து கிட்டத்தட்ட 50 வயசு 55 வயசு மேலே தான் போட்டிருக்கேன் கண்ணாடி அதுக்கு முன்னாடி. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஒரு 5 வயசுலேயே கண்ணாடி மாட்டிக்குதுங்க இன்றைக்கி. காரணம்னா அந்த லேக் ஆஃப் வந்து அந்த கரோட்டின், அதாவது வைட்டமின் ஏ, இந்த மாதிரி வந்து டிஃபிஷியன்சி இருக்கிறதுனால கண்டிப்பாக அந்த குறைபாடு வருது. அதில் மீன் பொறுத்தவரையில் வந்து ஒரு வெஜிடேரியனாக தான் வந்து ட்ரீட் பண்ணலாம் என்னை பொறுத்தவரை. ஏன் கேட்குறேன், நான் ஃபிஷரிஸ் மினிஸ்டராக இருந்தேன். இங்கே உள்ள அதாவது நம்ம தமிழ்நாட்டில் உள்ள கட்லா, மெர்கால், ரோகு, காமன் கார்ப், சில்வர் கார்ப்பு, இந்த மீன்கள் தான் பொதுவாக பார்த்தீங்கன்னா வந்து வெஸ்ட் பெங்கால் வந்து அங்கே உள்ள பிராமின்ஸும் சாப்பிடுவாங்க. அதனால் வந்து மீனை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஒரு எளிமையான உணவு, ஜீரணமாகக்கூடிய உணவு, நல்ல உணவு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சாப்பிடலாம். அதனால் வாரத்துக்கு 5 நாள் எங்கள் வீட்டில் மதியம் மீன் குழம்பு உண்டு, அப்புறம் வந்து ஸ்குவிட் என்று சொல்லக்கூடிய கடமா உண்டு, அப்புறம் வந்து இது சுறா புட்டு, அப்புறம் வந்து ப்ரான் ஃப்ரையு, அப்புறம் வந்து இறால் வந்து இது பண்ணி புட்டு வைப்பாங்க. நீங்கள் வேணால் ஒரு நாள் வாங்க, உங்களுக்கு வந்து அத்தனை ஃபிஷ்லேயும் வந்து விதவிதமாக வந்து உங்கள் டீமை கொண்டு வாங்க. அவ்வளோ பிரமாதமாக வந்து வீட்டில் சமைப்பாங்க. உங்களுக்கு வந்து அன்றைக்கி மீன் உணவு திருவிழாவே நம்ம வீட்டில் நடத்திடலாம். நீங்கள் ரெடியாக சொல்லுங்கள், உங்கள் டீம். நான் ரெடி, எப்போ வேணாலும் வரலாம் சாப்பிட்றதுக்கு. அதனால் மீன் வந்து, ஆனால் சிக்கன் மட்டன் எனக்கு பிரியம் உண்டு, ஆனால் வீட்டில் செஞ்சு போட மாட்டாங்க. அதனால் என்ன பண்ணுவேன்னா பொதுவாக வெளியில், அதனால் என்ன பண்ணுவேன்னா பொதுவாக நான் வந்து ஆக்சுவலாக வந்து நம்ம கட்சிக்காரங்க நிகழ்ச்சி, நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்க நிகழ்ச்சி போனால் சொல்லிடுவேன், டேய் 5 நாள் நான் மீன் சாப்பிட்றேன் வாரத்தில். கறியும் இந்த சிக்கன் எங்கள் வீட்டில் சண்டே அது மாதிரி தான் கொடுப்பாங்க. இன்றைக்கி மட்டன் ஏதாவது சிக்கனாக தான் இருக்கும், இன்றைக்கி மீன் வந்து பொதுவாக இருக்காது. அதனால் வந்து நீ ஆடில் என்னென்ன பார்ட்ஸ் இருக்கோ என்ன அத்தனையும் நீ வந்து ப்ரிப்பேர் பண்ணி போடு. ஆடு மூளையிலேருந்து காலிலேருந்து எல்லாமே நீ எது வேணாலும் பண்ணி போடு, நான் சாப்பிட்றேன் அப்படின்வேன். அந்த மாதிரி பார்த்தா அதே போல் இஸ்லாமியர் நம்ம சகோதரர்கள் திருமணத்துக்கு போட நான் விரும்பி சாப்பிட்றேன்னா அந்த கல்யாணத்தில் பண்ணுற பிரியாணி டேஸ்ட் வந்து நிச்சயமாக எங்கேயுமே வராது. அது சுட சுட அந்த மசாலாவோடு அந்த பிரியாணி எடுத்து இலையில் வைக்கும்போது அவ்வளோ பிரமாதமாக இருக்கும் அந்த மட்டன்லாம் வெந்து. அப்படி வந்து ஒரு சுவையாக வந்து அந்த பிரியாணியை வந்து நான் வந்து ரசித்து சாப்பிட்றாரு. அதனால் வாரத்துக்கு 2 நாள் ஒரு சிக்கனோ மட்டனோ. ஆனால் ஃபிஷ் பொறுத்தவரை டெய்லி மெனு அது வந்து ஏதாவது ஒரு வகையில் அது மீன் புட்டு, இது மாதிரி வந்து கடமா, சொரா புட்டு, இந்த மாதிரி ஏதாவது ஒரு வகையில் அது டைட்டாக இருக்கும். நீங்கள் எப்போ வரீங்க டீம் சொல்லுங்கள், நான் ரெடி பண்ணுறேன். நம்ம வீட்லேயே மீன் உணவு திருவிழா. கண்டிப்பாக சார், கண்டிப்பாக சார். அடுத்தது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. அது சொல்ல மாட்டேன், நீங்கள் எப்போ வரீங்கன்ட்டு உங்கள் டீமை. கண்டிப்பாக சொல்கிறேன் சார். அடுத்தது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்தில் வந்து தொடர்ந்து சொல்லிட்டே இருக்காரு, 210 தொகுதிகளில் வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்றாரு. இது பத்தி உங்களோட கருத்து? அது சாத்தியம்னு நினைக்கிறீங்களா? இல்லை, இப்போ இன்னைக்கு தேர்தல் வச்சாலும் ஒரு மகத்தான வெற்றி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நிச்சயம் வந்து ஒரு பெரிய அளவுக்கு இமாலய வெற்றி பெறும். மாறுபட்ட கருத்து யாருக்கும் இல்லை, எவரும் அதை மறுக்க முடியாது. காரணம்னா இன்னைக்கு எங்களுடைய சாதனைகள் ஒரு பக்கம், அதை இன்றைக்கி மக்கள் நினச்சி பார்க்குறாங்க. அம்மாவுடைய சாதனை, அதே போல் அண்ணன் எடப்பாடி ஆட்சி காலத்தில் நடைபெற்ற அந்த சாதனைகள். இன்னொரு விஷயம் என்னென்னா, ஆன்டி இன்கம்பன்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த அரசு மீதான ஒரு வெறுப்பு, எதிர்ப்பு, இது வந்து எங்களுக்கு வந்து கை கொடுக்கும். எப்படின்னா,
இன்றைக்கி சட்ட ஒழுங்கு மோசம். இன்றைக்கி எங்கே பார்த்தாலும் இன்றைக்கி வந்து அந்த கட்ட பஞ்சாயத்து, அடிதடி, வன்முறை கலாச்சாரங்கள், அதே போன்று ஜாதி கலவரம், அப்போ பாலியல் வன்கொடுமைகள், அப்புறம் வந்து பள்ளிக்கூடங்களில் வந்து ஜாதியை வந்து ஒரு தலை தூக்குவது என்பது ஒரு வேதனைக்குரிய விஷயம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் காவல்துறை பார்த்தீங்கன்னா ஸ்காட்லாந்து யார்டு நிகராக இருந்தது எங்கள் ஆட்சி காலத்தில். ஆனால் இன்றைக்கி அந்த மாதிரி கிடையாது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு பக்கம் காவலருடைய உயிருக்கு பாதுகாப்பு இல்லை, அது ஒரு பக்கம். அதாவது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 8 மாதத்தில் 5 காவல்துறை அதிகாரிகள், 5 காவலர்கள் வந்து இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா செத்துருக்காங்க, கொலை செய்யப்பட்டிருக்காங்க. சென்னை, மதுரை, கோயம்புத்தூர் இது போன்ற மாவட்டங்களில். அதே திமுக ஆட்சி காலத்தில் வந்து இது சர்வசாதாரணம். நெல்லையில் வந்து ஒரு காவல்துறை சார்ந்த அதிகாரி வெட்டி கொல்லப்பட்ட போது அன்றைக்கு இருந்த அமைச்சர்கள் வேடிக்கை பார்த்ததெல்லாம் ஒரு வரலாறு. அது ஒரு மிகவும் வேதனை தரக்கூடிய ஒரு கண்டனத்துக்குரிய வரலாறு. அதே போல் ஜெயிலர் ஜெயக்குமார் சொல்லிட்டு உயிரோடு எரித்து கொல்லப்பட்டது, மதுரையில் ஒரு ஜெயிலர் எரித்து கொல்லப்பட்டதெல்லாம் திமுக ஆட்சி நடந்த விஷயங்கள். இது வந்து ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் ஒரு உள்துறையை வந்து ஒரு ஸ்டாலின் முதலமைச்சராக வந்து கட்டுக்கோப்புக்குள்ளே வச்சிருக்கணும், கட்டுப்பாடாக வச்சிருக்கணும். இன்றைக்கி வந்து அவருக்கு இருக்கிற கவலை எல்லாம் அவருடைய பையன் வந்து அவருடைய மகன் வந்து உதயநிதி எப்படி நாளைக்கு அரசியலில் ஒரு முதன்மையான பதவி கொண்டு வருவது, அந்த சிந்தனை. அதுக்கு வந்து வாக்காளர்கள் வந்து விலை கொடுத்து எவ்வளோ விலை கொடுத்தாலும் நம்ம வாங்கலான்ற அடிப்படையில் எல்லா துறையிலும் இன்றைக்கி வந்து ஊழல் வந்து மலிந்து கிடக்குது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கமிஷன், கலெக்ஷன், கரப்ஷன் இது ஏகப்பட்டது. அதனால் வாக்காளர்களை வந்து பணம் கொடுத்து வாங்கி விடலாம், அந்த எண்ணம் இருமாப்பில். இன்னைக்கு சட்ட ஒழுங்கு எக்கேடு கெட்டு போனால், நாடு எக்கேடு கெட்டு போனோன்னா கஞ்சா கலாச்சாரம், போதை கலாச்சாரம் தலைவிரி தருது இன்னைக்கு. அது ஒரு பக்கம் இருக்க சூழ்நிலை. அதெல்லாம் கட்டுப்படுத்துறதுக்கு எந்த நடவடிக்கை இல்லை. அதனால இன்னைக்கு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இடையூறுக்கு மன்னிக்கணும். அடுத்ததான் எனக்கு ஒரு முக்கியமான ஒரு கேள்வி இருக்கு. தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் நீங்களும் சரி, அதிமுக பொதுச் செயலாளரும் சரி, பல்வேறு தருணங்கள்ல திமுகவை வீட்டுக்கு அனுப்புறதுக்கு ஒத்த கருத்துடைய எந்த கட்சிகள் வேணாலும் கூட்டணிக்கு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனா விஜயை பொறுத்த வரைக்கும் தான் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படிங்கிறதும் பாஜகவோடையும் அதிமுகவோடையும் கூட்டணி வைக்க மாட்டேன் அப்படின்னு அழுத்தமா சொல்லிட்டு இருக்காரு. இதை தாண்டி அவர் கூட்டணிக்கு வருவாருன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அரசியலில் வந்து எது வேண்டுமானாலும் நடக்கலாம். அது வந்து அரசியலில் வந்து பார்த்தீங்கன்னா நடக்காது ஒன்றும் இல்லை. அதனால் 24 மணி நேரத்தில் கூட வந்து பல மாற்றங்கள் நடந்ததெல்லாம் வரலாறுகள் உண்டு. எனவே அதுக்கு இன்னும் வந்து காலம் இருக்குது. அதனால் வந்து எங்களை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா ஒத்த கருத்து, அதாவது திமுக என்ற தீய சக்தி, அதாவது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர் அடையாளம் கட்டினார். இன்றைக்கி வந்து அவருடைய அருமை பெருமை தெரியாத இன்றைக்கி வந்து திருமாவளவன் வந்து இன்றைக்கி வந்து ஒரு அறிவாலயத்துக்கு காவடி தூக்கிட்டு, இன்றைக்கி வந்து இப்போ ஸ்டாலினுக்கு வந்து சொம்பு தூக்கிக்கிட்டு, இன்றைக்கி இன்னொரு தலைவர் எம்ஜிஆர் திட்டினா இன்னொரு 2 சீட் எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்களா, இல்லை அண்ணா திமுக திட்டினா இன்னொரு 4 சீட் எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்களா, அந்த ஒரு சீட்டு பிச்சைக்காக இன்றைக்கி வந்து ஒரு அநாகரிகமாக இன்றைக்கி வந்து மறைந்த தலைவர் இன்னைக்கு கொச்சப்படுத்தி பேசுவது, அது திருமாவளவனுக்கு வந்து அது ஒரு நல்ல விஷயம் இல்லை. அதனால் அது ஒரு எங்களுடைய கண்டனத்தை நாங்கள் வந்து கடுமையாக நாங்கள் வந்து இதுக்காக நாங்கள் தெரிவிச்சிருக்கோம். ஸோ அந்த வகையில் பார்த்திங்கன்னா வந்து ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா வந்து கூட்டணியில் வந்து அவங்க சீட்டு வாங்கிறதுக்காக எங்களை திட்டுறதும், அதே நேரத்தில் அந்த கூட்டணியிலேருந்து இன்னும் டைம் இருக்குது. சில கட்சிகள் கூட வந்து பார்த்திங்கன்னா வந்து அங்கேருந்து வெளியேறலாம். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா எது வேண்டுமானாலும் கடைசி காலத்தில் நடக்கும். அதுபோல் எங்களை பொறுத்தவரை ஒரு தீய சக்தின்னு சொல்லிட்டு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வந்து அடையாளம் கட்டினார். யார்? திராவிட முன்னேற்ற கழக தலைவர் திரு கருணாநிதி, அவங்க குடும்பம், தமிழ்நாட்டை சூறையாடி கொள்ளையடித்த குடும்பம், அது தமிழ்நாட்டில் அகற்றப்படும். ஏன்னா அந்த கருத்து, ஒத்த கருத்துடைய திமுக எந்த காலத்திலேயும் சரி நீ தமிழ்நாட்டுக்கு தேவையில்லை என்ற அந்த கருத்துடையவர்கள் கண்டிப்பாக எங்களோட தாராளமாக வரலான்ற கருத்து தான் எங்கள் கட்சியால் வந்து முன்மொழியப்பட்டிருக்கு. சார், நியூஸ் தமிழோட தினமொரு விஐபி நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டு அரசியல் தொடர்பாகவும் சரி, உங்களோட தனிப்பட்ட வாழ்க்கை தொடர்பாகவும் பல சுவாரஸ்யமான கருத்துக்களை பகிர்ந்துகிட்டீங்க. நியூஸ் தமிழ் சார்பாக உங்களுடைய மக்கள் பணி தொடர எங்களுடைய வாழ்த்துக்களும் நன்றிகளும். வாழ்த்துக்கு நன்றி. ஞாயிற்றுக்கிழமை அதுவும் சீக்கிரம் எழுப்பி விட்டீங்க, ரொம்ப மகிழ்ச்சி. விஷ் ஆல் தி பெஸ்ட். நன்றி, வணக்கம்.